ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல விவோ V50 மொபைல் தாங்க ஃபிளிப்கார்ட் லான்ச் பண்ணிட்டாங்க. 3 கலர் வேரியன்ட் அண்ட் 3 பேஸ் வேரியன்ட். விவோ V40 ல எடுத்த பிரைசிங்க அப்படியே இன்னைக்கு விவோ V50 ல கலையாக்கிருக்காங்க. அப்படி உள்ள சூழ்நிலை இந்த விவோ V50 எடுக்கலாமா வேண்டாமா, இந்த விவோ V40க்கு அப்கிரேடா இந்த விவோ V50 இருக்கா இல்லையா, அது போக பாக்ஸ்க்குள்ள என்னென்ன கண்டென்ட் இருக்கு, என்ன ஸ்பெக்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க, சோ அது போக இந்த மொபைல்ல எப்பயும் போல ஜெசிஸோட கம்பைன் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு லேட்டஸ்டான டாபிக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதையும் இந்த போன்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ இந்த வெட்டிங் போட்டோகிராஃபியோட எஃபெக்ட் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்கதாக கேமரா செக்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. சோ இது நிறைய விஷயங்கள், சோ அதையும் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், அப்டேட்டா இருக்கா இல்லையா. சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மொத்தம் ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். சோ இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான வெப்சைட் தாங்க பார்க்க போறோம். மக்களே இன்னைக்கு ஒரு சூப்பரான வெப்சைட் பத்தி பார்க்க போறோம். இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் பொறுத்தளவு இன்னைக்கு நமக்கு டே டு லைஃப்ல என்னென்ன பொருட்கள் தேவையோ எல்லாமே இந்த வெப்சைட்ல நம்மளால பை பண்ண முடியும். லைக் கிச்சன் யூசேஜ், டெய்லி யூசேஜ், ஃபுட்வேர், டாய்ஸ், ஸ்டேஷனரி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பர்சனல் கேர் அண்ட் ஃப்ரெஷ் கிளாசரிஸ் அண்ட் ஃபேஷன்ஸ் லைக் உமன்ஸ் அண்ட் மென்ஸ். இது மாதிரி அட்டகாசமான எல்லா டைப் ஆஃப் ப்ராடக்ட்டும் இந்த வெப்சைட்ல இருக்கு. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு தாறுமாறான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. டாய்ஸ்க்கு 35%, பிராண்ட் ஃபுட்வேருக்கு உங்களுக்கு 40% அண்ட் ஃப்ரூட்ஸ்க்கு 30% அண்ட் FMC ப்ராடக்ட்க்கு 10%. இது மாதிரியான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, சைன் அப் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு மந்த்லி ட்வைஸ் மெம்பர்ஸை சூஸ் பண்ணி நீங்க வின்னராக சூஸ் பண்ணும் பட்சத்தில் 365 டேஸ் எந்த ஒரு நெட்வொர்க் பேக்கா இருந்தாலும் ஒன்ஸ் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் நம்பருக்கு அவங்க ஈஸி பண்ணி தருவாங்க. அது போக இந்த வெப்சைட் மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் பட்சத்தில் இங்க உங்களுக்கு 24/7 கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்கு, 100% செக்யூர் பேமெண்ட்டும் இருக்கு, ஒன் டே டெலிவரி, கேஷ் ஆன். இப்போதைக்கு இந்த வெப்சைட்ல பேமெண்ட் இன்டகிரேஷன் வேலை போயிட்டு இருக்கனால உங்களோட ஆர்டர்ஸ் உள்ள டோட்டல் கிராண்ட் அமௌண்ட் உங்களோட ஜிபே நம்பருக்கு நீங்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா ஒன் டேல உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. டெலிவரி. இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் உடனே நீங்க சர்ச் பண்ணி அட்டகாசமான ஆஃபரோட அட்டகாசமான டீலோட உங்களோட ப்ராடக்ட்டை புக் பண்ணுங்க. தேங்க்யூ. இது மாதிரி உங்களோட வெப்சைட் ஆகட்டும், உங்களோட ப்ராடக்ட் ஆகட்டும், உங்களோட ஷாப்போட அட்வர்டைஸ்மென்ட் தெரியணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அது மூலமா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேளுங்க. உங்க ப்ராடக்ட்டோட ஆட்ஸை இது மாதிரி பிளேஸ் பண்ணுங்க. இதுதான் விவோ V50 பாக்ஸ். எப்பயும் போல விவோ V50 முன்னாடி மென்ஷன் பண்ணிருக்காங்க அண்ட் கோ இன்ஜின் பை ஜெசிஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. மேல டாப்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணோனே நம்ம கையில மொபைல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் உங்களுக்கு சாஃப்ட் கேஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நல்ல சூப்பரான சாஃப்ட் கேஸ் அண்ட் யூசர் கரண்ட் வாரண்டி புக்ஸ் அண்ட் ஃபைனலா ஒரு 90 வாட் சார்ஜர் டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ தட் பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். சோ இந்த விவோ V50 இந்த மொபைலை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு 3 கலர் வேரியன்ட் கொண்டு வந்திருக்காங்க. 3 கலர்ஸுமே டோட்டலி டிஃபரெண்ட் அண்ட் இந்த ப்ளூ கலர் மட்டுமே உங்களுக்கு லைட்டிங் எஃபெக்ட்ல உங்களுக்கு அந்த ஸ்டார் எஃபெக்ட் ஒரு பிளிங்கிங் எஃபெக்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. பார்க்கறதுக்கு அட்டகாசமா இருக்குன்னே சொல்லலாம். அது போக 3 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது உங்களுக்கு 8/120GB வேரியன்ட் 35,000க்கும் அண்ட் 8/256GB வேரியன்ட் 37,000க்கும் அண்ட் ஹையர் வேரியன்ட் 12/512GB வேரியன்ட் ஒரு 41,000க்கு கோட் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அதாவது சேல்ஸ் போய்கிட்டு இருந்த விவோ V40யோட பிரைசிங் அப்படியே டிட்டோவா எடுத்து வந்தது. இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மொபைல் டிசைன் ஃபேட்ல இருந்து நம்ம பார்ப்போம். இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண விவோ V40 கொஞ்சம் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் தான். ஒரு சின்ன ஒரு ஏரியாவை ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே உங்களுக்கு கேமரா அரேஞ்ச்மெண்ட் ஒரு சர்க்கிள்குள்ள 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட். சோ அந்த கேமரா அரேஞ்ச்மெண்ட் பாட்டம்ல பாத்தீங்கன்னா ரிங் ஷேப்ல உங்களுக்கு ஒரு பிளாஷ் லைட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதுக்கு ஒரு பார்டர் ப்ரொவைட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். மீதி உள்ள ஏரியாஸ் எல்லா பேக் சைட்ல நல்ல கர்வியா கையில ஹோல்ட் பண்ற மாதிரி பேக் சைடு ஸ்ட்ரக்சர்ஸ் அமைஞ்சிருக்கு. அண்ட் தென் பாட்டம்ல விவோ பிராண்டிங் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஓவரால் தட் இந்த ப்ளூ கலர் வேரியன்ட் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த சைனிங் ஸ்டார் எஃபெக்ட்ல உங்களுக்கு அந்த சன்லைட்ல படும்போது ஒரு பிளிங்கிங் எஃபெக்ட்ல வர்றது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு டிசைன் ஃபேக்டர் பொறுத்தளவு. அண்ட் ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 3D கர்வ் மைனரான டிஸ்பிளேயோட சூப்பரான திக்னஸ் கம்மியாவும் அண்ட் வெயிட் கம்மியாவும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. போனோட்ட கன்சிடர் பண்ணும்போது இந்த வட்டம் திக்னஸ் வெறும் 7.3 mm எடுத்து வந்து இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. அது போக இதோட பேட்டரின்னு பார்க்கும்போது 6000 mAh பேட்டரி, பட் ஆனா வெயிட் இன்க்ரீஸே ஆகல. அதுக்கு முக்கியமான ரீசன் இந்த சிலிக்கான் கார்பனேட் பேட்டரியில இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அதனாலேயே இங்க வெயிட் இன்க்ரீஸ் பண்ணாம ஹையர் mAh பேட்டரியோட இந்த போன் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். சோ டிஸ்பிளே அண்ட் உங்களுக்கு பேக் சைட் பேனல் ஓவரால் டிசைன் எல்லாமே அட்டகாசமா சூப்பராகவே எடுத்து வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த வட்டம் விவோ V50 டிசைன் ஃபேக்டர் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.78 இன்ச்ல ஒரு AMOLED டிஸ்பிளே வித் Quad HD Plus 1.5K ரெசல்யூஷன்ல 3D கர்வ்டு டிஸ்பிளே அண்ட் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். சோ HDR10+ சப்போர்ட்டோட 4500 nits பிரைட்டரான ஒரு டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் செம்ம விசிபிளா இருக்கு. அதை தவிர்த்து கான்ட்ராஸ்ட், வியூயிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே தாறுமாறா எடுத்து வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனல் செம்ம பிரைட்னஸோட இந்த வட்டம் விவோ V50ல டிஸ்பிளே மிரட்டி விட்டுருக்காங்கன்னே சொல்லலாம். சோ அடுத்து இங்க பார்க்க போற சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் பத்தி பார்ப்போம். இதோட வெயிட்னு பார்க்கும்போது 190 கிராம், திக்னஸ் 7.3 mm திக்னஸ். அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15 3 years OS
OS அப்டேட் கொடுக்க போறா ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு மேல Fun Touch OS 15 and Wi-Fi 6 ஸ்டுடியோ ஸ்பீக்கர் Bluetooth 5.4 NFC சப்போர்ட் அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் IP69 ரேட்டிங் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது போக LPDDR4X UFS 2.2 சப்போர்ட்டும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஓவரால் தட் ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த வட்டம் Vivo V50ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்த மொபைலோட பேட்டரி, இந்த மொபைல்ல பேட்டரி எம்ஏஹெச் போன வட்டம் கன்சிடர் பண்ணும்போது இந்த வட்டம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இங்க 6000 mAh பேட்டரி சிலிக்கான் கார்பனேட் பேட்டரி இன்க்ளூட் பண்ணிருக்கனால வெயிட் இன்க்ரீஸ் ஆல, பட் ஆனா பேட்டரியோட எம்ஏஹெச் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் சார்ஜிங் பாத்தீங்கன்னா போன வட்டம் 80 வாட்ஸ், இந்த வட்டம் 90 வாட்ஸ். ஸோ சார்ஜிங் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓவரால் தட் மாடரேட் யூசருக்கு 1 டேக்கு மேலேயும், ஹெவி யூசருக்கு 1 டே வரைக்கும் ஒரு அருமையான பேட்டரி பேக்கப் இந்த மொபைல்ல நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்த இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட், எப்பயும் போல விவோ வி சீரிஸை பொறுத்தளவு கேமரால எப்பயுமே ஜெசிஸோட கம்பைன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரிதான் இந்த வட்டமும் இந்த மாடல்ல ஜெசிஸோட கம்பைன் பண்ணி பிரைமரி சென்சார் 50 MP OIS சப்போர்ட் ஜெசிஸ் லென்ஸ் அண்ட் 50 MP அல்ட்ரா வைட் அண்ட் உங்க ஃப்ரண்ட்லயுமே 50 MP செல்ஃபி கேமரா அண்ட் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல உங்களால 4K 30 frames செகண்ட்ஸ்லயும் அண்ட் 1080 30 அண்ட் 60 frames செகண்ட்ஸ் EI சப்போர்ட்டோட எடுத்து வந்திருக்காங்க. அது போக இந்த டூயல் வீடியோஸ் அண்ட் டைம் லேக், ஸ்லோ மோஷன்ஸ், நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் எடுத்து வந்திருக்காங்க. ஸோ அது போக இதுல வெட்டிங் போட்டோகிராஃபி எஃபெக்ட் இந்த வட்டம் ரொம்ப அப்கிரேடா கொண்டு வந்திருக்காங்க. அது போக இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் வச்சு ஆப்ஜெக்ட் எரைஸும் நிறைய விஷயங்கள் நம்மளால நிறைய விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிற மாதிரி இந்த கேமரால எடுத்து வந்து இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். ஓவரால் தட் கேமரால எந்த ஒரு குறையும் இல்லாம அட்டகாசமான ஒரு ஃபுட்டேஜும் ஒரு அட்டகாசமான ஒரு போட்டோகிராஃபி கரெக்டான கலர் ரீப்ரொடக்ஷனோட இந்த வட்டம் கேமரா செக்மெண்ட்டை அல்டிமேட்டா ப்ரொவைட் பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த விவோ V50 கேமரா செக்மெண்ட் பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த வட்டம் இந்த மொபைல பாத்தீங்கன்னா Snapdragon 8 Gen 3, போன வட்டம் Gen 2, இந்த வட்டம் Gen 3, ஒரு 4-1 ஆர்கிடெக்ட் அண்ட் ஜிபியூன்னு பார்க்கும்போது Adreno 720 ஒரு 2.63 GHz கிளாக் சூட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸரை கலையா இருக்காங்க. ஓவரால் தட் இந்த மொபைல் பொறுத்த ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால ப்ளே பண்ணிக்க முடியும். பட் ஆனா மீடியமான கிராபிக்ஸ் வச்சு விளையாடுற தரம் தான் சோ இந்த சிப்செட்டுக்கு இருக்குன்னே சொல்லலாம். என்னைய பொறுத்தளவு ஒரு 31,000 ரூபாய் கொடுத்து இந்த மொபைல் வாங்குறோம். அப்படி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் டீசென்டான சிப்செட் வந்திருக்கலாம், கொடுக்க முடியும். பட் ஆனா இங்க விவோ பாத்துட்டீங்கன்னா எப்பயும் போல நல்ல ஒரு ராமத்தை சாத்திருக்காங்கன்னே சொல்லலாம். என்னதே இருந்தாலும் இது நம்ம இவ்வளவு தூரம் பேசுறோம் ஒரு முக்கியமான சிப்செட்னு, ஆனா பிரேசிங் கன்சிடர் பண்ணும்போது ஒரு முக்கியமான சிப்செட். ஆனா ரியல் டைம்ல நம்ம யூஸ் பண்ணும்போது அது அளவுக்கு பெரிய லேகிங் இஷ்யூஸ் இல்ல, கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது பெரிய அளவுக்கு வித்தியாசம் இல்ல, ஃப்ரேம் டிராப்ஸ் இல்ல. அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்னன்னா ஃபன் டச்னே சொல்லிக்கலாம். நல்ல ஒரு ஆப்டிமைஸ் செம்ம ஃப்ளூயன்ட்டோட, அது போக இந்த சிப்செட் அந்த ஸ்னாப்டிராகனோட சேரும் போது நல்ல ஒரு அவுட்புட் இந்த போன்ல நம்மளுக்கு கிடைக்குதுன்னே சொல்லலாம். இன்னதே இருந்தாலும் இந்த பிரைசிங்க்கு இன்னும் ஒரு பெட்டரான சிப்செட் வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் இந்த போனை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த விவோ V50 ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் வித் ஜெசிஸோட கம்பைன் பண்ணி 3 கலர் வேரியன்ட் 3 பேஸ் வேரியன்ட் ஒரு ஸ்டார்டிங் பிரைஸ் 35,000 கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மொபைலோட டிஸ்அட்வான்டேஜ் பத்தி பாக்குறோம். டிஸ்அட்வான்டேஜ் பார்க்கும்போது ப்ராசஸர் கண்டிப்பா அப்கிரேட் பண்ணியே ஆகணும். சோ போன வட்டமே நம்ம பேசியிருப்போம் 35,000க்கு Snapdragon ப்ராசஸர் அது 7 Gen 2 கொடுத்திருக்கியடா அப்படின்னு கேட்டோம். நீங்க அப்படிதான் சொன்னீங்க 7 Gen 3 இந்த வட்டம் கொடுக்குறோம் அதே பிரைஸுக்குன்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு மாடிஃபிகேஷன் இல்ல சிப்செட் செக்மெண்ட் பொறுத்தளவு. ஆனா இந்த வட்டம் பாசிட்டிவ்னு பார்க்கும்போது பேட்டரி எம்ஏஹெச் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதனால வெயிட் இன்க்ரீஸ் ஆல திக்னஸ் ரொம்ப தூரம் குறைச்சிருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே பவர்ஃபுல்லா இருக்கு. அது போக நல்ல ஒரு சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்ஸ் இருக்கு. ஆனா இந்த 35,000 ரூபாய் போன்ல உங்களுக்கு LPDDR5X RAM கிடையாது, UFS 3.0 கூட கிடையாது. ஆனா இங்க LPDDR4X RAM UFS 2.2 ஒரு 35,000 ரூபாய் போனுக்கு கொண்டு வந்தது இன்னொரு நெகட்டிவ் பாயிண்டா நான் இந்த இடத்துல முன்னெடுத்து வைக்கிறேனே சொல்லலாம் இந்த போனை பொறுத்தளவு. அடுத்து இதுல பாசிட்டிவ் பார்க்கும்போது கேமரா சொல்லவே வேணாம். ஜெசிஸ் பாத்தீங்கன்னா அவங்களோட லென்ஸ்ல அவரோட எஃபெக்ட்லாம் தாறுமாறா இருக்கு. அது விவோ கையில இப்படி ஒரு லென்ஸ் எல்லாம் கிடைக்கும் போது சூப்பராவே நல்லா பிஹேவ் பண்ண வச்சிருக்காங்க இந்த போனை பொறுத்தளவு. ஓவரால் தட் இந்த வட்டம் இன்னொரு பாசிட்டிவா நான் பாக்குறது பாத்தீங்கன்னா போன வருஷம் கன்சிடர் பண்ணும்போது இந்த வருஷம் பிரைசிங் அப்படியே டிட்டோவா எடுத்து வந்தது இன்னொரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் வைபா இந்த மொபைலுக்கு அமைஞ்சிருக்கு. சோ இந்த போன் யாருக்கு செட் ஆகும் அதை பத்தி பேசணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த போன் செட் ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒரு மாடரேட் யூசர். ஏன்னா இங்க சிப்செட் 7 Gen 3 ஓகேவா, பெரிய அளவுக்கு நம்ம ஒரு மல்டி டாஸ்கிங் பண்ற அளவுக்கோ இல்ல ஒரு ஃபைல் அடுத்தடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கோ அது போக உங்களுக்கு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கோ பெரிய அளவுக்கு இருக்க போறது கிடையாது. அதாவது உண்மையான ஒரு ஃபேக்ட்னே சொல்லிக்கலாம். என்னதே இருந்தாலும் ஒரு மாடரேட் யூசருக்கு நிஜமா ஒரு தரமான ஒரு மொபைலா இருக்கும். ஒரு ஹெவி யூசருக்கு கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு டிராபேக்கா தான் அமையும். இங்க மாடரேட் யூசருக்கு ஒரு 35,000 கொடுத்து இந்த மொபைல் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கேமரா எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் எடுக்க முடியுமே தவிர மீதிபடி ஒரு மல்டி டாஸ்கிங்கோ ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கோ ஒரு மாடரேட் யூசர் ஆகட்டும் இல்ல ஹெவி யூசர் ஆகட்டும் கண்டிப்பா இந்த போன் செட் ஆகாதுன்னு என்னோட கருத்தை இந்த இடத்துல வைக்கிறேன். அதுக்கு இன்னைக்கு மார்க்கெட்ல நிறைய போன்ஸ் இருக்கு. ஸோ நம்மளுக்கு
LPDDR5X RAM அண்ட் UFS 3.1 சப்போர்ட், நல்ல ஒரு சிப்செட்டோட இன்னைக்கு இதை காட்டிலும் கம்மியான ஒரு பிரைசிங்ல நம்மளால தாராளமா ஒரு சூப்பரான போன் நம்மளால எடுக்க முடியும். அதுல இருந்து ஒரு மாற்று கருத்து கிடையாது. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த Vivo V50 இந்த மொபைலை பத்தி நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். இதுல எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.